காலையில் டைம் ஆகுதுன்னா 6 மணி கரெக்டாக. ஆனால் 3 மணிக்கு கிளம்பணும். பார்த்தீங்களா இல்லையா? 6 மணிக்கு. அப்புறம் ஆம்பூர் தானே இது, ஆம்பூர். ஸோ ஆம்பூர் நிற்கிறோங்க கரெக்டாக. ஆம்பூர் ஹைவே அப்படியே கிளம்ப வேண்டியது தான். சுகாய்ஸ் அவ்வளோதான் கிளம்பியாச்சு. ஓகே, கண்ணம்மா ட்ரைவ் பண்ணுவோம் இப்போ. நம்ம ரொம்ப நாள் ஆச்சு ஓட்டி. எங்கே எது எப்படி இருக்குன்னே தெரியாமல் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டு, அப்புறம் கண்ணம்மா. ஓகே ஆன். எனக்கே நர்வஸாக இருக்குது. காலை எட்ட மாட்டேங்குது. போக போக குள்ளமாயிட்டு வரணும். கண்ணா போகலாம். என் கை காலம் நடக்குது. ஓகே. போவாமா? அம்மா பறக்கலாம் கைஸ். ஓகே ஓகே கைஸ், அவ்வளோதான் கிளம்பியாச்சு. எங்கே நம்ம போயிட்டுருக்கோன்னா போலுமலை ஒரு பிளேஸுக்கு. ஸோ அது எங்கே இருக்குன்னு தெரியல நமக்கு கரெக்டாக. ஆனால் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன் எல்லாமே. ஐயோ, காலையிலேயே ட்ரைவ் பண்ணுறதுக்கு சத்தியமாக கண்ணம்மா. ஐயோ, சும்மாவே கண்ணம்மா பவரு. இதில் காலையிலேயே ட்ரைவ் பண்ணி போனால் ஐயோ செம்மையாக இருக்குங்க ஃபீல்லாம். யாராச்சும் காலையிலே எழுந்து இந்த மாதிரி டைமில் காலையிலே எழுந்து ட்ரைவ் பண்ணியிருக்கீங்களா? அவங்களுக்கு பிடிச்ச பைக்கில் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். சத்தியமாக கிளைமேட் வேறு லெவல். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. ஏன்னா அந்த வானம் வந்து இப்போ தான் வந்து சூரியனே வருது. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் காலையிலே ட்ரைவ் பண்ணுறவெல்லாம். ஐயோ, என்ன ஒன்று குளிர்த்துங்க காலையிலே. ஆனால் இத்தனைக்கும் நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம் ஊர்லேருந்து. ஒரு 3 o'clockலாம் கிளம்பிட்டோம். ஸோ நான் வந்து இப்போது ஆம்பூர் வந்து கிளம்பிட்டுருக்கோம். கீழே வந்து அப்படியே நாங்கள் vlog கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிவிட்டு அப்படியே ஆன் பண்ணி வச்சுருந்தேன். செம்ம குளிருங்க. ஆனால் போலுமலை நான் இதாங்க ஃபஸ்ட் டைம். நீங்கள் யாரா போயிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கேருந்து யாராச்சும் பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள். போலுமலை போவோம். போலுமலை நோக்கி ஒரு பயணம். கண்ணம்மா கூட, ஃப்ரெண்ட்ஸு கூட. லிட்டில் ரைடர் ப்ரோ முன்னாடி போயிட்டுருக்காரு. எங்கே ஆளை காணோம். எப்பவுமே நாங்கள் தான் முன்னாடி போவோம். இப்போ அவர் முன்னாடி போயிட்டுருக்காரு. நைட்லாம் செம்ம மழைங்க. ஆனால் குளிர்துங்க. குளிர் ஒன்று கண்ணம்மாவை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா கண்ணம்மாவோட பவர் அப்படி. கை காலம் நடுங்குதுங்க எனக்கு, அவ்வளோ குளிர். நம்ம லிட்டில் ரைடர் ப்ரோ பிடிக்க போகிறோம். போயிட்டு போவோம், பறப்போமா. ஸோ மீட்டாரை பார்க்காதீங்க, அது முன்னாடி போயிட்டுருக்காங்க கைஸ். ஆனால் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு பக்குவம் வேணுங்க எல்லாருக்குமே. சும்மா எல்லாருமே ஓட்ட முடியாது, அந்தளவுக்கு பவர். 250லே எவ்வளோ பவர். நானும் 390 சொல்லவா வேணும். ராக்கெட் லிட்டில் ரைடர் ப்ரோ. லிட்டில் ரைடர் ப்ரோ அண்ணா, அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு. அது அப்படியே ஜாலியாக ஹைவேல போயிட்டுருக்கோம். போகலாமா? வாங்க வாங்க, ஃபன் பண்ணிட்டு போனோங்க எப்பவுமே ஜாலியாக. ஆனால் ட்ரிப்பு போகிறது எப்பயும் ஒரு டைம் தான். ஸோ அந்த டைமில் நம்ம நமக்காக வாழணுங்க. இது ஒரு சின்ன சின்ன மெமரிஸ் தான் நமக்கெல்லாம். அவ்வளோதான் கைஸ். நான் வந்து போலுமலைக்கு போகிற ரூட்டில் அதே மாதிரி கிட்ட போயிட்டு உங்களுக்கு நான் விலாகெலாம் கண்டிப்பாக மாட்டேன். ஓகேவா? இதோட வீடியோ இதுங்க. போலுமலை எத்தனை கிலோமீட்டர்? சம்திங் 100ன்னு சொன்னாங்க. ஸோ என்னன்னு தெரியல. ஸோ கண்ணம்மா ஓடு செம்மையாக இருக்குது. ஆனால் ஹேண்டில் பண்ணோம்ல, பறக்கணும். ஆயிரங்க இதில் பறந்து காமிக்கிறேன். இப்போ ஸ்கில்லு காமிக்கிறோம். ஐயோ, கண்ணம்மா வச்சுன்னு ஓடுறதுன்னு பயமாகுதுங்க. பைக் ரைடர்ஸ்க்கெல்லாம் பிடிச்சது வந்து காலையிலே ட்ரைவ் பண்ணுறது தான். ஆனால் அந்த சன்செட்டை பார்த்துக்கிட்டே அப்படியே ஜாலியாக ஓட்டுவாங்க. பாருங்கள் அழகு. இன்னும் வந்து சன் வரல, வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். போமா? அவர் தான் லிட்டில் ரைடர்.
பார்த்தீங்கன்னா யாருமே ஃபாலோ பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா ஃபாலோ போங்க போங்க. இன்னும் 28 கிலோமீட்டர் இருக்குது நம்ம ரீச் ஆக வேண்டிய இடம். அந்த ஊர் பெரிய மறந்துட்டு பார்த்தீங்களா, அடிக்கடிக்கு மறந்துடுறேன் இப்படி தான் நான். மேட்டூர் சேலம். இந்த ரூட்டை போனால் மேட்டூர் போகலாமா சேலம் போகலாமா, ஆனால் எனக்கே தெரியாது எங்கே போகலான்னு. கோயம்புத்தூர், சேலம், கன்னியாகுமரி, மதுரை. கன்னியாகுமரிக்கு 590 கிலோமீட்டர் இந்த ரூட்டை போனால் அங்கே ஒரு நாளைக்கு கன்னியாகுமரி. அங்கே நிறைய பிளேஸ் இருக்குது மெயினாக. அவ்வளோதான் அப்படியே. ஸோ கைஸ் அவ்வளோதான், கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கிட்ட வந்துட்டோம். ஓ, மலையெல்லாம் அழகாக இருக்குது பாருங்கள். கிட்ட வந்துட்டோம். நான் இன்னும் கிட்ட போயிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். என்னென்னா ஒருனே தெரியாமல் போயிருக்கு பார்த்தீங்களா. ரொம்ப சீக்கிரம் கட் அடிக்க முடியலண்ணா, ரொம்ப சீக்கிரமாக கட் அடிக்க முடியல. அதே தான் ஓட்ட ஸ்கில் வேணுங்க கண்டிப்பாக. இன்னும் நம்ம கண்ணம்மா பழகலை ஃபுல்லாக. நமக்கு அண்ணாங்க தான் ஃபுல்லாக பழகிட்டான். அதனால எனக்கு ஃபுல்லாக பழகலை. ஐயோ எப்பா, மலையை பாரு எப்படி இருக்க. அது மேலே ஏறணும் காய்ஸ். அது முன்னாடி போய் காமிக்க தெரியாது. அந்த மலை மேலே யாரை போகிறோம் நம்ம. ஏன்னா ரோட்டை காடும் இங்கே பாருங்கள். அந்த மலை மேலாம் யாரை போகிறோம் நம்ம. மழை பயங்கரமாக பார்க்கறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி அதிசயம்லாம் பார்க்காம நிறைய பேர் இருக்குங்க பார்த்தீங்களா. அம்மா மேலே தான் போகணுமா? நான் சும்மா தான் நினச்சேன், உண்மையாக மேலே தான் போகணுமா. வில்லேஜ் தாண்டி தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. போர்டு போட்டு அந்த போர்டே தெரியல. கவர்மெண்ட்டே ப்ராப்ளம் தான். இந்த மலையை மட்டும் காமிக்கிற பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஐயோயோ, என்ன ஃபுல்லாக பாறையை குடஞ்சி இது பண்ணியிருக்காங்க போலையே. நிறுத்தி காமிக்கிறேன் உங்களுக்கு. மேலே ஐயோயோ அங்கே பாருங்க, அந்த மலை மேலே தான் நம்ம. மலையில் பாறை அது. அந்த பாறை மேலே தான் நம்ம ஏற போகிறோம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பாறை மேலே தான் ஏற போகிறோம். வழியே தெரில அதில். அது வரைக்கும் மேலே ப்ரோ மாங்காய் இருக்குது ப்ரோ. இல்லை போகும்போது அதான் பண்ணலான்னு நான். 2 மாங்காய் அறுத்து பேக்கில் பாக்கெட்டில் போட்டுக்கிறேன். ஐயோ பக்கத்தில் அவ்வளோ மாங்காய் கூதி பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு அழகா. இதே நம்ம ஃபோட்டோ தான், நல்லாயிருக்கு. மேலே போய் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. சொல்லுங்க அப்படிதான். கைஸ் ஃபைனலி நம்ம ரீச் ஆகிட்டோம். போலுமலை. எஸ், போலுமலையா என்ன இருங்க, எனக்கு படிக்க தெரியல. நீங்களே போட்டிருக்காங்க, எச்சரிக்கை, யாரும் வாகனம் மெதுவாக செல்லக்கூடாது, 100க்கு மேற்பட்டு தான் செல்லவும். அதில் என்ன தெரியுது, வரவங்க எல்லாரும் 100க்கு மேலே போங்க, அப்போதான் சீக்கிரமாக மேலே போய் சேருங்க. அங்கே மேலே போலுமலைக்கு. கைஸ் இது என்னோட அட்வைஸ் இல்லை. போலுமலை வந்தாச்சு கைஸ். ஆனால் சத்தியமாக வில்லேஜ் ஃபுல்லாகவே வில்லேஜ், வர ரோடு ஃபுல்லாக வில்லேஜ் தான். செம்மையாக இருக்குது, மரம்லாம் அதிகமாக. நான் மேலே போய் வியூ காமிக்கிறேன். அங்கே பாருங்கள், கண்ணம்மா லிட்டில் ப்ரோ பைக். ப்ரோ பைக் பேர் என்ன? பிளாக் ஈகிள். எஸ், இதான் ஈகிள் மாதிரி பறக்கும். ஆனால் இப்போ தான் நான் போய் வந்தேன். இப்போ தான் நானும் ஃபஸ்ட்டு. நீ தானே ப்ரோ இப்போ கொண்டாந்து மாதிரி சொன்ன ஆஃப் ரோடு இருக்குது. ஒழுங்காக ஓட்ட தெரியல. அவனை நம்பி எப்படி உட்காரதுன்னு எனக்கு தெரியல. அவனை நம்பி வேற எவ்வளோ பேர், 750 பேர் வந்துட்டாங்க ப்ரோ. 750 பேர் எல்லாம் நம்மளுடைய ஃபேமிலிஸ் வேற தெரில. அவெல்லாம் எப்படி நம்பி. ரோடு இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க நினைக்கிறேன். ஆமாம், புதுசாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் ஸ்லோவாக போய்க்கணுங்க, ஏன்னா வாரி அடிச்சிடும். ஆமாம், வாரி அடிச்சிடும். இது ஃபுல்லாகவே மாங்காய் மரம். நான் வர வழியில் பார்த்தா மாங்காய் நிறைய. ஆனால் இது எது வரைக்கும் போதும் தெரியல. ஹில்ஸு நல்லா இருக்குது சத்தியமாக பிளேஸ். மேலே போய் பார்த்தா தான் தெரியும் ஒர்த்து இல்லையான்ட்டு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. இங்கே வர ரோடு எப்படி இருக்கா, ஐயோ பறக்கலாம்.
ஃபைனலி வந்துட்டோம். ஆனால் பயமாக பாரு சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது. வண்டியே ஏறாது மெயினாக அதில் வண்டி வராது. அவள் தான் இது வரைக்கும் வண்டி ஸ்டாப்பு. அதுக்கப்புறம் மேலாம் ஏறாது. காமி வலி காமி பாருங்கள் இதுதான் வலி. இதுக்கப்புறம் ஏறாது. ஆனால் ஒர்த்து ஃபுல்லாகவே பாரு அழகான வியூ. இப்படி நின்றுருக்காங்க அம்மா நாசலாம். இன்னும் மேலே போய் பார்க்கணுங்க. செம்ம வியூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் சத்தியமாக வேறு லெவல் ஒர்த்து. கரிமலை ஏற்றம் அப்பாச்சி பேரு ஐதா நதி எது சொல்கிறேன் ப்ரோ? இது தப்பாச்சு. சபரிமலை மலை எத்தனை மலை 18 மலை தூக்குங்க தூக்குங்க. குரங்கு இல்லாதது நல்லதுப்பா. ஆனால் இவ்வளோ மேலே வந்து குரங்கு இல்லாதது ரொம்ப அதிசயமாகுது எனக்கு. இந்த ஊர்லேயே குரங்கு இல்லை போல ப்ரோ. நிறைய மாங்காய் மரம் பார்த்தேன். ஆனால் மாங்காய் சூப்பராக இருந்துச்சு. அதே சேஃப்டியாக இருக்கும்போது நம்ம சேஃப்டியாக இருக்க மாட்டோமா? எரிதாகணும். வாங்க வாங்க. கடைசியில் யாரை வச்சுட்டாங்க நம்மள இந்த மாதிரி ட்ரெக் பண்ண போகிற மாதிரி. வாருங்கள் வாருங்கள். ரெஸ்ட்டா? இன்னும் பாதி மலையோட எல்லாம் ரெஸ்ட்டுன்றீங்க. வந்து நான் இதே ரோட்டில் இன்னொரு பைக்கை ஏற்றி சாதிச்சு காட்டுறேன். ஸோ இதே விட இதே ரோட்டில் இந்த ரோட்டில் ரோடு போட்டுருவாங்க. பெரிய வீடை கட்டியிருக்காங்க. நம்மளும் கட்டுவாங்க. கனவுல இல்லை நிஜத்தில். இந்த மரத்தை பாருங்கள், அது செம்மையாக இருக்குது ப்ரோ. என்ன செருப்பு இது வரைக்கும் போட்டுங்கிறோங்க. நான் எதுவும் சொல்லி விரும்பல கைஸ். இங்கே பாருங்கள் மரம். இதான் வில்வம் இல்லையா? யாரெல்லாம் சாமி கும்பிட்டு வரீங்க? என்ன சாமி இருக்குது ஃபஸ்ட்டு உள்ள? பெருமாள். நைஸ். சாமி காமிக்கலாம். இதுதான் இருக்குதே. இது மட்டும் தான் இங்கே. அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட் நிறைய இருக்குது. அவ்வளோதான். ஏய் போலுமலை அஃபிஷியலோட இது பாரு ப்ரோ. இன்ஸ்டாகிராம் பேஜ் போடு ப்ரோ. அதை போடுங்க கைஸ். ஆனால் வியூலாம் சொல்கிறதுக்கே இல்லை. டேங்கப்பா பாறையா பாருங்கள். அங்கே வீடியோவில் சின்னதாக தெரியும், நேரில் பாருங்கள் அப்போ தெரியுது. அந்த பாறை பாருங்கள். ஐயோ எவ்வளோ பஸ்ஸுக்கு தெரியுமா? இந்த மாதிரி அதிசயம் நிறைய இருக்குங்க. அதெல்லாம் இந்த மாதிரி ட்ராவலில் மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். எப்போ கல்யாணம்? அழகாக வர ஆகிட்டீங்க. வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இப்படியே சந்தோஷமாக தான் இருக்கேன்றீங்களா? இப்படியா சொல்லுவாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுவாரே அவர் தான். உங்களெல்லாம் கல்யாணம் ஆகட்டும் ப்ரோ. அப்புறம் பண்ணி சீக்கிரம். சாமி இருக்கு. பெருமாளா? பெருமாள் சாமியா? ஓகே வைங்க. போட்டேன் பெருசாக கூட வைங்க. நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா மாஸ்க் போட்டுங்கிறேன், அதனால தெரியாது. குட்டியா ஒட்டியே வைக்க மாட்டேன். கிளம்புவோமா? ஆரம்பிக்கலாமா? போய் ஆரம்பிச்சிட்டோம். வாங்க போகலாம். கோயில் வந்து ஏதாச்சும் உருப்படியாக பண்ணலாம். போட்டு மட்டும் உருப்படி வச்சுட்டோம்ல. என்ன ப்ரோ? அப்படியா? இது மட்டும் பச்சை பசங்க இருப்பாங்க மரம். மேலே ஆலமரம். ஆலமரமா? ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க ப்ரோ. டெல்டி லைட்டா ப்ரோ. பச்சை தண்ணி இது. வா பச்சை இதுதான்மா கலாச்சி போகிறாங்க என்ன ப்ரோ. வந்து முதல்லாம் இருக்குது அதில். இதில் முதல் கூட இருக்குமா ஒரு வேளை? ஆமாம். அதுப்பா மீன்லாம் பாருங்கள் எப்படி பெருசு பெருசாக இருக்குதே. வயசு அவ்வளோதான். போலு மலை. என்ன மலை? போலு. போலு. நானே கரெக்டாக சொல்கிறேன் போல. எஸ் போலு மலை வீடியோ முடிஞ்சிச்சு. இதோட நான் என் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பார்த்துருப்பீங்கன்னு நினச்சிக்கிறேன். என்ன மெயினாக இருக்குன்னா கோவில் இருக்குது. அப்புறம் மெயினாக வியூ பாயிண்ட் அழகாக இருக்குங்க. வரலாம். நீங்கள் வந்து நல்லா சில் பண்ணிட்டு போகலாம். நல்லாயிருக்கு. ஆனால் ரோடு வந்து மேலே அவ்வளோ ஃபுல்லாக வரல. ஆனால் நல்லாயிருக்கு ரோடு கூட.
ஸோ இதில் ஆனால் வியூலாம் செம்மையாக இருக்குங்க சத்தியமாக. வியூலாம் அச்சுக்கிட்டே இல்லை. ஆனால் வெயில் டைமில் வந்தீங்கன்னா காஞ்சிடுங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல சீசனில் வந்தீங்கன்னா சத்தியமாக வேறு லெவலில் ரசிச்சுட்டு வேறு லெவலில் போகலாம் கைஸ். ஓகே, நான் இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேக்கா, பாய்.